வணக்கங்க. என் பேர் கீதா. நாங்கள் ஊத்துக்குளிலேருந்து வரோம். எங்கள் அம்மா சிவகாமி. இவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருந்துச்சு. டாக்டர் ஓம் பிரகாஷ் அவரை பார்த்துருந்தோம். அவர் பார்த்தப்ப அவர் மெடிக்கேஷன் சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப தொந்தரவாக இருந்தால் மட்டும் நம்ம சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போது ஒரு வருஷமாக எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் 2 months ரொம்ப இச்சிங்காக இருந்துச்சு அவங்களுக்கு. ஏற்கனவே டயபெட்டிக்காக இருக்கிறதுனால இச்சிங் வந்து ஏதாவது புண்ணாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து பார்த்தோம். கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் மட்டும் இருக்குது. ஒரு 5 நாள் மாத்திரை சாப்பிட்டுட்டு நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஒரு 5 days டேப்லெட் எடுத்தோம். இப்போது நேற்று வந்து காலையில் அட்மிஷன் போட்டிருந்தோம். நேற்று மதியம் சர்ஜரி முடிஞ்சுது. இன்றைக்கி ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க. சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1.5 hours சர்ஜரி நடந்திருக்கும். கரெக்டாக அவங்க சொன்ன காலை வந்து நல்லா தூக்கி வைக்கணும், கொஞ்சம் நடக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு சார். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். ஃபுட்டு ரிலேட்டடாக எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எதுவும் சொல்லலை. இவங்க டயபெட்டிக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் காப்ஸ் மட்டும் ரெடியூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. டயட்டீஷியன் வந்து என்னென்ன ஃபுட்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க. கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்னென்னலாம் சாப்பிட்டுட்ருக்காங்க, டயபெட்டிக்காக இருக்கிறதுனாலையும் என்னென்னலாம் சாப்பிடலாம், எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. எக்ஸசைஸ் கொஞ்சம் ஃபிசியோவில் பார்க்கணும். கொஞ்சம் கால் ரைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஃபிசியோ சொல்லியிருக்காங்க. நடக்கலான்னு சொல்லிட்டாங்க. நேற்று சர்ஜரி முடிச்சுட்டு நேற்று நைட்டே வந்து அம்மா நடந்தாங்க. இப்போவும் நல்லா நடக்கிறாங்க. நல்லா இருக்காங்க அம்மா. நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சிச்சு. அம்மாவுக்கும் நல்லா ஃபீல் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் ஓம் பிரகாஷ், ஓடியில் வேலை செஞ்ச எல்லோரும், ஏஎம்சியில் எல்லோரும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.